திமுக உடன்பிறப்புகள் அனைவரும் தவறாமல் பார்க்க வேண்டிய பதிவு. காஞ்சிபுரம் பொதுக்கூட்டம் முடிந்து முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் சென்னைக்கு திரும்பிக் கொண்டிருந்த நேரம் அன்பகத்தில் விளக்கு எரிவதை பார்த்தார். உடனே வண்டியை அன்பகத்துக்குள் விடு என்றார். அப்போது அலுவலகத்தில் இருந்த அண்ணன் அன்பகம் கலை தலைவர் கலைஞர் வருவதை பார்த்தவுடன் கையில் இருந்த டார்ச் லைட்டை தலைவரின் காலடியில் அடித்து உள்ளே அழைத்து வந்தார். என்னையா செய்கிறீர்கள் என்று தலைவர் கேட்டார். திராவிட இயக்க கண்காட்சி மணிமண்டப பணிகள் அப்பா என்றார் அன்பகம் கலை. ஒரு புகைப்படத்தை காட்டி தலைவர் கேட்டார். இவர் யார் என்று தெரியுமா? மாயவரம் கிட்டப்பா. நீங்கள் நெஞ்சுக்கு நீதி முதல் பாகத்தில் எழுதியிருக்கிறீர்கள். பக்கம் 221 239. அந்த கணம் தலைவர் கலைஞரின் முகத்தில் வியப்பும் பெருமையும். உடனே சால்வை அணிவிக்க முயன்றார். புகைப்படக்காரர் எங்கே? வீட்டிற்கு சென்று விட்டார் என்றார்கள். நள்ளிரவு நேரம், புகைப்படக்காரரை அழைத்து வாருங்கள் என்றார். அந்த இடைப்பட்ட நேரத்தில் தலைவர் தளபதியும் அன்பகத்துக்கு வந்தார். ஒரு இளைஞர் அணித்தொண்டருக்கு சால்வை அணிவித்து புகைப்படம் எடுக்க உலகத் தமிழர்களின் தலைவர் மணிக்கணக்கில் பொறுமையாக காத்திருந்தார். புகைப்படக்காரர் வந்தவுடன் சால்வை அன்பகம் கலைக்கு தலைவர் கலைஞர் அணிவித்தார். அந்த நொடி அங்கே இருந்த அனைவரின் முகத்திலும் மகிழ்ச்சி. இந்த இடத்தில்தான் அன்பகம் கலை மீண்டும் நமது நெஞ்சுக்குள் நுழைகிறார். சால்வை அணிவித்த அடுத்த நொடியே அங்கிருந்த அனைவருக்கும் தலைவர் கலைஞர் தன் திருக்கரத்தால் சால்வை அணிவிக்கச் செய்தார்.